வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் தொடர்பான உளறலை கண்டு இந்தியா பயப்படவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டில்லியில் நடந்த தேசிய பாதுகாப்பு மாநாட்டில் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். அப்போது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்தியா மீது தாக்குதல் நடத்தியவர்கள் குறிவைக்கப்பட்டனர். வேறு காரணங்களுக்காக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை நிறுத்தவில்லை. சொந்த விருப்பத்தின் அடிப்படையிலேயே தாக்குதலை இந்தியா நிறுத்தியது. தேவைப்பட்டால் முழு அளவிலான போரில் ஈடுபடவும் இந்தியா தயாராக இருந்தது என்று ராஜ்நாத் சிங் பேசினார். மேலும் அமைதி காலத்தில் மட்டுமல்லாமல் போர்க்காலங்களிலும் தயாராக இருப்பதை இந்திய ராணுவம் மீண்டும் நிரூபித்துள்ளது. அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்ற உளறலை கண்டு இந்தியா பயப்படவில்லை. பயங்கரவாதத்திற்கும் அதற்கு உதவுபவர்களுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது என்று பலமுறை உலக நாடுகளிடம் இந்தியா கூறியுள்ளது. உலக அதிகார வரிசையில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை புதிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது என்று ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். பின்னர் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்தில் சுதந்திரம் பெற்றதாகவும் அதே வேளையில் சர்வதேச பயங்கரவாதத்தின் தலைநகராக பாகிஸ்தான் திகழ்வதாகவும் ராஜ்நாத் சிங் பேசினார்.